கிறிஸ்தவ மக்கள் மீதும் கிறிஸ்தவ பொருட்களை விற்பனை செய்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவாங்க, ஒரு பக்கம் 11 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையில நரேந்திர மோடி கலந்து கொள்வார். இது என்ன வேடிக்கை? இதெல்லாம் நல்லவேளை மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் காலத்துல நடிச்சு நடிகர் திலகம்னு பேர் எடுத்தார். இந்த காலத்துல நடிகர் திலகம்னா முதலமைச்சர், பிரதம மந்திரி. அதெல்லாம் தேர்தல் வாக்குகள் பதிவான பிறகு, வாக்கு எண்ணிக்கை நடந்த பிறகு பீகாரை போன்று தமிழ்நாட்டிலே நாங்கள் வெல்வோம்னு சொல்லி அமித்ஷாவோட வியூகம் வந்து எப்படி இருக்கும்? அவர் சொல்லட்டும். அவர் அப்படிதான் சொல்லுவாரு. வேற என்ன சொல்லுவாரு? நாங்கள் தோப்போம்னா சொல்லுவாரு. ஒரு கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் எங்க கட்சி தோக்கும்னா சொல்லுவாரு. இல்ல விஜய் வருகை திமுக கூட்டணிக்கு சவால் இருந்ததா இருக்கு. அதை பத்தி எல்லாம் என்ன கருத்து கேட்காதீங்க. நாங்க தலைமையுடைய அறிவிப்பின்படி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம். அவர்களோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 பேர் கமிட்டி அமைத்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி பேசிய பிறகு, அறிக்கை தந்த பிறகு இரு தலைவர்களும் பேசி முடிவெடுப்பாங்க.